இதில் நாங்கள் முழுக்க முழுக்க பார்க்குறது வந்து பேட்டரியில் எப்படி நேரோட்டம் பிறப்பிக்கப்படுதுன்னு சொல்லி. அந்த நேரோட்டம் பயணிக்கிற ஊடகம் ஒன்று திண்மமாய்க்கேலும் அல்லது திரவமாய்க்கேலும் அல்லது வாயுவாய்க்கேலும். இப்படி ஊடகம் மாறும்போது அதுக்குரிய நிபந்தனைகளும் மாறுற. இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து திண்மத்தை பற்றி ஃபுல்லும் பார்ப்போம். திண்மம் வந்து மின்ன கடத்துணமாக இருந்தால் அதில் சுயாதீன இலத்திரங்கள் காணப்படணும். இலத்திரங்கள் வந்து மறையேற்றம். திண்மத்தில் சுயாதீன இலத்திரம் காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது மின்ன கடத்தும். அப்படி மின்ன கடத்துறதுக்கு சொல்கிறோம் நாங்கள் மின் கடத்திகள்னு சொல்லி. சுயாதீன இலத்திரன் அற்ற மின்ன கடத்தாத திண்மத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் மின் காவலிகள்னு சொல்லி. மின் கடத்திகளுக்கு உதாரணம் உலோகங்கள் எல்லாமே மின்ன கடத்தும். அதே மாதிரி அல்லுலோகங்களில் எழுத்துக்கள் அப்படி தான் இருக்கும். அல்லுலோகங்களில் காரியம் மட்டும் மின்ன கடத்தும். காரியம் வந்து கார்பன்